பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு சவுல் ராஜா உன்னுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம படிக்க போறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். சவுல் ராஜா இஸ்ரவேலின் முதல் ராஜா. சாமுவேல் தீர்க்கதரிசியால அபிஷேகம் பண்ணப்படுகிற இஸ்ரவேலின் முதல் ராஜாவா இருக்கிறார். இந்த சவுல் வேதாகமத்துல முதல்ல ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவருடைய கழுதை காணாமல் போனதுனால அந்த கழுதையை தேடி தன்னுடைய வேலைக்காரரோடு கூட அந்த கழுதையை தேடி சவுல் வருகிறார். அப்பந்தான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கப்படுகிறது, நாளைக்கு கழுதையை தேடிக்கொண்டு ஒரு மனுஷன் வருவான், அவன்தான் இஸ்ரவேலின் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படித்தான் சாமுவேல் சவுலை முதல்ல பார்க்கிறார். சாமுவேல் சவுலிடத்துல இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொன்ன போது சவுல் சாமுவேலை பார்த்து சொன்ன வார்த்தைகள், நான் ரொம்ப சிறியவனா இருக்கிறேன், இஸ்ரவேலிலே சிறிய கோத்திரமான பென்யமீன் கோத்திரத்துல பிறந்த நான் எப்படி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முடியும், நானும் என் குடும்பத்தாரும் அற்பமாய் எண்ணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க முதல்ல சவுலுக்கு ஒரு தாழ்மையுள்ள இருதயம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கர்த்தர் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் வந்து தங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் சவுல் தீர்க்க தரிசனங்கள் கூட உரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி முதலாவது சவுலுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல நாட்கள் தான் காணப்பட்டது. ஒரு நல்ல மனிதராகத்தான் இருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் சவுலுடைய வாழ்க்கையில நடக்கிறது. பல மாற்றங்கள் அவருக்குள்ள காணப்படுகிறது. என்னென்ன மாற்றங்கள் அவருக்குள்ள நடந்தது, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா மாறினார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். முதலாவது சவுலுக்கு என்ன ஆனது? சாமுவேல் சவுலை அரசனாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா இங்க சவுல் கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்தது. என்னன்னா, நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், சவுல் ஏதாவது ஒரு செடிக்கு பின்னாடி இல்லனா மாடுகளுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்துல தளவாடங்களுக்கு கீழே சவுல் ஒளிந்து கொண்டிருந்தத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு பின்னால ஒளிந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மாதுளம் செடிக்கு கீழே சவுல் போய் உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டு ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் சவுல் தன்னை ஒழித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எப்பொழுதுமே ஒரு மறைவான இடத்துல இருக்கலாகாது. தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் எப்பொழுதுமே ஒரு இடத்திலே இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு இடத்துல, ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு ஓரத்துல அப்படி இருக்கக்கூடாது. அவன் எழுந்து புறப்பட்டு வெளியில போகணும். அவன் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு வெளியில போக வேண்டும். மற்ற காரியங்களை அந்த மனுஷன் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னு அந்த மனுஷன் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்க கேட்கலாம், தாவீது கூட தானே போய் ஒளிஞ்சிருந்தாருன்னு. தாவீது சவுல் துரத்துனது நிமித்தம் ஒளிஞ்சிருந்தாரு, தன் உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிருந்தாரு. ஆனா சவுலுக்கு இங்க அப்படி எதுவும் இல்ல. இப்படி சவுல் எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு காரியம் சவுல் இடத்துல காணப்பட்டது, அவசர புத்தி. இந்த அவசர புத்தியினால தகன பலி செலுத்துவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர வேண்டும். அதுக்காக எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க. 7 நாள் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி இன்னும் வரல. அதனால சவுல் என்ன செய்யறாரு, தானே அந்த சர்வாங்க தகன பலிகளை எடுத்து செலுத்துறாரு. அவர் செலுத்தி முடிக்கவும் சாமுவேல் வருகிறார். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது சவுல் சொல்லுகிறாரு, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். நீர் செய்தது என்னவென்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாளில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம், நான் 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 என்னை விட்டு ஜனங்கள் விலகி போகிறார்கள். இப்படி நான் தனக்காக சுயநலமாக துணிகரமாய் கர்த்தருக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்ய சவுல் துணிந்தார். அதனால சாமுவேல் கட்டும் கோபம் அடைகிறார். இப்படி சவுலிடத்துல அவசர புத்தி, நான் 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 என்கிற ஒரு பெருமை சவுலிடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த குணாதிசயம் ஒருவேளை நமக்குள்ள இருந்துச்சுன்னா இதை நம்ம எடுத்து போட்டு விட வேண்டும். சவுல் எப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருந்தது நிமித்தம் கர்த்தர் சவுலிடத்துல இருந்து ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டுட்டாரு. இப்போ அந்த ராஜ்யபாரத்தை அவர் தாவீதுக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார். மூன்றாவதா ஒரு சுபாவம் சவுலுக்குள்ள காணப்படுகிறது. என்னன்னா, பொறாமை. கோலியாத்தை தாவீது முறியடிக்கிறார். கோலியாத்தை கொன்னுட்டு தாவீது ஊருக்குள்ள திரும்பி வரும் பொழுது
அந்த ஜனங்கள் எல்லாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு அவங்க சொன்னதை கேட்ட உடனே சவுலுக்குள்ள ஒரு கோபம் வருகிறது, ஒரு பொறாமை வருகிறது. அதுல இருந்து தாவீதின் மேல அவர் கண் வைக்கிறார். தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரணத்துக்கு ஏதுவான கசப்பு அவருக்குள்ள காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கசப்பின் வேர் அவருக்குள்ள ஊன்றி விடுகிறது. முகாந்திரமில்லாமல் தாவீதை அவர் பகைக்கிறவராய் மாறுகிறார். பொறாமை நிமித்தம் கசப்பு சவுலுக்குள்ள வருகிறது. அவர் தாவீதை ஓட ஓட விரட்டுகிறார். தாவீது அவருக்கு ஒன்றும் செய்யாதிருந்திருக்க, நல்லதே செய்து இருந்திருக்க, அவர் எந்த தவறும் எந்த குற்றமும் சவுலுக்கு செய்யாதிருந்தும் சவுல் மரணத்துக்கு எதுவான வெறி கொண்டு கொல்ல பார்த்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதனால தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் சவுல நிமித்தம். இப்படி பொறாமையுள்ள மனிதர்களாக நம்ம வாழக்கூடாது. பொறாமை நமக்குள்ள வரும் பொழுது அது கசப்பாக மாறுகிறது. கசப்பு எப்படிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது தெரியுமா? மரணத்துக்கு எதுவான கசப்பு. ஒரு கசப்பு ஒரு மனுஷனை அழிக்கிற அளவுக்கு போயிடும். இந்த கசப்பின் வேர் நமக்குள்ள இருந்து எடுபட வேண்டும். கசப்பு நமக்குள்ள இருந்தா நம்மளுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கையை விட்டு போயிரும். கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதற்கு பதிலா அன்பின் ஆவியினால நம்ம நிரப்பப்பட்டவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். சவுலுக்குள்ள இருந்த இந்த பொறாமையும் கசப்பின் அதிகாரமும் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்னைக்கு அதை எடுத்து போடும்படி கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்ததாக பதவி ஆசை சவுலுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ராஜ்யபாரத்தை கர்த்தர் சவுலை விட்டு எப்பவோ எடுத்துட்டாரு. அது சவுலுக்கு நன்றாக தெரியும். ராஜ்யபாரம் நம்ம விட்டு போயிட்டு அது தாவீதுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சவுலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய மகனாகிய யோனத்தான் தாவீதை அதிகமாய் நேசிக்கிறதையும் சவுல் அறிந்திருந்தார். இங்க யோனத்தான் தாவீதின் மேல மிகவும் அன்பாயிருக்கிறார். அவர் ரொம்ப தாவீதை நேசிக்கிறாருன்னு சவுலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சவுல் இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு யோனத்தானை பார்த்து. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீ ஆனாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைக்கப்படுவது இல்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். அந்த ஈசாயின் மகனாகிய தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நானும் சரி நீயும் சரி ராஜ்யபாரத்துல இருக்க முடியாது. அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா, அவனை நான் கொல்லணும்னு தன்னுடைய மகனாகிய யோனத்தான் இடத்துல சவுல் சொல்றத நம்ம பார்க்கிறோம். பதவி ஆசை, இதே போல தன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியாத ஒரு வைராக்கியம். நான் ஏன் இந்த இடத்தை விட்டு போகணும்? இது என்னுடைய ஸ்தானம், இது என்னுடைய வீடு, இங்க நான் தான் ராஜா அப்படின்னு ஒருவேளை கர்வத்தோட எரிச்சலோட நீங்க காணப்பட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த சுபாவத்தை எடுத்து போடுங்க. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நமக்குள்ள வேணும். தாவீதுக்கு கர்த்தர் ராஜ்யபாரத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சவுலுக்கு தெரிய வரும் பொழுது சவுல் தானாகவே அந்த இடத்தை விட்டு விலகி இருந்திருக்கணும். ஆனா சவுலுக்கு விலகிறதுக்கு மனசு இல்ல. இது எனக்கு வேணும், எனக்கு அப்புறம் என் குமாரனுக்கு வேணும்னு விடாப்பிடியா அவர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதை எடுத்து போடணும். விட்டு கொடுத்து வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். கடைசியாக சவுல் கர்த்தரை விட்டு முழுமையுமாய் விலகுகிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தன்னோடு கூட பேசவில்லை, கர்த்தர் மறுமொழி கொடுக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சனம் பார்க்கிறவங்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் சவுல் நாடி போகிறார். குறி சொல்லுகிற ஒரு பெண்மணியை கூப்பிட்டு அவளிடத்துல குறி கேட்கிறார். பெலிஸ்தர் என்னோட கூட யுத்தத்துக்கு வாராங்க, நான் போனா ஜெயிப்பனா இல்லையா அப்படின்னு ஒரு குறி சொல்லுகிற பெண்ணிடத்துல கேட்கிறார். இப்படி சவுல் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம். சவுல் சாகிற அந்த கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வாசித்தோமானா மிகவும் கொடுமையான வேதனை உடையவராய் அவர் மரித்து போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல்ல கடைசி அதிகாரமாகிய 31வது அதிகாரத்துல சவுல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அதை விட அவருடைய சாவு கொடிதான ஒன்றாக நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு விலகி ஓடும் பொழுது, பொறாமையுடையவனாய் கசப்புடைய மனுஷனாய் வாழும் பொழுது, கர்த்தரை விட்டு பிரிந்து அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்களையும் நம்புகிறதுனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சவுல் தன் ஈட்டியை கீழே போட்டு அது மேல போய் விழுந்து சாகிறத நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய வேதனை மிகவும் கொடியதா இருந்ததுனால ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, நீ என்னை கொன்று போடு, என் பிராணன் இன்னும் போகாததுனால நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நீ என் கிட்ட வந்து என்னை கொன்று போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அவரை கொன்று போடுகிறான்.
இப்படி சவுல் வெகு நேரம் வேதனை அனுபவித்து சாகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முடிவு நமக்கு வேண்டுமானால், கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம சந்ததியையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்ம இந்த சவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சவுலை போல ஒரு அரகண்டான ஒரு மனுஷனாக, பிடரி கடினமுள்ள ஒரு மனுஷனாக, விட்டு கொடுப்பு தன்மை இல்லாத ஒரு மனுஷனாக, பொறாமையுள்ளவனாக, கொலை பாதகனாக, கசப்பு நிறைந்த ஒரு மனுஷனாக, கீழ்ப்படியாதவனாக, கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் செய்கிற ஒரு மனுஷனாக நீங்களும் நானும் என்றைக்கும் இருக்கக்கூடாது. இந்த சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட அந்த பாடத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட பேசியிருப்பாருங்கிறத நான் நம்புறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தாவீதுடைய வாழ்க்கை வரலாற நம்ம பார்த்து தாவீது கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெபிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நாங்க சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பாடத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சவுலை போல ஆரம்பத்துல உமக்கு பிரியமானவனாய் தெரிந்தாலும் அந்த அபிஷேகத்தை இழந்தவனாய், கர்த்தருடைய அந்த ஆசிர்வாதத்தை இழந்தவனாய், உம்மை விட்டு பிரிந்தவனாய் சவுல் வாழ்ந்து வந்ததை நாங்க படிச்சோம். இன்னைக்கும் ஆண்டவரே, இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குணாதிசயங்கள் ஒருவேளை எங்களுக்குள்ளேயும் இருக்குமானால், கர்த்தர் இன்றைய தினம் அதை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாக, இந்த ஒரு பேட் எக்ஸாம்பிளாக எங்க வாழ்க்கையில நாங்க இராதபடிக்கு, சவுலை போல நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்க செய்யாதபடிக்கு, யாரிடமும் கசப்பு வைக்காதபடிக்கு, பொறாமை கொள்ளாதபடிக்கு, எப்பொழுதும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் எப்பொழுதும் ஒளிந்து கொண்டிராதபடிக்கு உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களுடைய முடிவு அற்புதமாகவும் மகிமையாகவும் இருக்க வேண்டும் தகப்பனே. இந்த சவுலை போல நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உன்னதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி போடும். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.